ஸ்டாலினா தவறு பண்ணல. தவறு பண்றதுக்கு உடந்தையாக பல பேரும் இருக்கிறார். அவருடைய செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கு யாரும் முன்வரதில்லை. நாங்க புலி, எலி, சிறுத்தை, சிங்கம்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்க. ஒரு நாள் சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து அவங்க அம்பேத்கர் படத்தை போட்டுக்கொண்டே ஒருவர் அம்பேத்கருடைய லட்சியத்துக்கு துரோகம் செய்கிறார்களே, நீங்கள் எல்லாம் இதை கேட்கக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல மினிமம் 500 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபதி. ஒரு அமைச்சர் 10,000 கோடிக்கு அதிகாரம். 1 கோடி 2 கோடி 10,000 கோடிங்க. ஒவ்வொரு துறையிலும் 10,000 கோடி 20,000 கோடி. நானும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு 5 ஆண்டு காலம் உறவித்திருக்கிறேன். அதுக்கு முதல் 1975 அவரோடு தெரியும். அம்மையார் ஜெயலலிதாவை தெரியும். மூப்பனாரோடும் எல்லோரோடும் நெருங்கி பழகியிருக்கிறோம். ஆனால் இன்று இருக்கிற முதல்வரை போல ஒரு அகங்காரம் பிடிச்சவரை யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. நான் பிடித்தது முயலுக்கு 3 கால் என்று மட்டுமே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்கிறாரு. நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ராமநாதபுரத்திலும் மற்ற மாவட்டங்களிலும் இன்னும் அவரை ஆதரிப்பது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? என்னெல்லாம் துரோகம் செய்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன நோக்கத்துக்காக படிக்க வைக்கிறீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தானே படிக்க வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், எந்த ஒரு கிராமத்திலாவது, எந்த ஒரு பேராட்சி, எந்த ஒரு நகராட்சியிலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க நீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட நீங்க இலவசமா யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கிறான்னு சொல்லுங்க. சத்துணவு அமைப்பாளர்னா 8 லட்சம் கொண்டா, 9 லட்சம், ரேஷன் கடைனா 10 லட்சம் கொண்டா, எல்லா பொறுப்புகளுக்குமே விலை பேசுறாங்களே. இதுலையும் நீ கனிவள கொள்ளை அடிக்கிறாய். அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல கோடி கோடியாக 10%, 15%, 20% எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகுமா உங்களுக்கு ஆசை போக மாட்டேங்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல மினிமம் 500 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபதி ஆகணும். ஒரு அமைச்சர் 10,000 கோடிக்கு அதிகாரம். 1 கோடி 2 கோடி 10,000 கோடிங்க. ஒவ்வொரு துறையிலும் 10,000 கோடி 20,000 கோடி. ஏன் நம்முடைய மக்கள் இன்னைக்கு பசியோட பட்டினியோட கிடக்கணும்? நம்முடைய தேவேந்திர மக்கள், படித்த இளைஞர்கள் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பிலே பெறுவதற்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்குது. நாம் எஸ்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வெறும் 2021 பெயர் மாற்றம் செய்தார்கள். மத்திய மாநில அரசுகள் 2 பேரும் சேர்ந்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கல. சரி, ஷெட்யூல் காஸ்ட்ல வச்சிருக்கிறேன். ஷெட்யூல் காஸ்ட்ல என்னென்ன சமுதாயமெல்லாம் இருக்குது? தேவேந்திர வேளாளர் இருக்கிறார்கள், ஆதிராவிடர் இருக்கிறார்கள், அதுபோக முன்னொரு சமுதாயம் இருக்குது, அதுபோக சிறு சிறு சமுதாயங்கள் இருக்கிறார்கள். அதில் 18% இந்த சமுதாயத்துக்கெல்லாம் சேர்ந்து இடஒதுக்கீடு. திடீரென்று 2010ஆம் ஆண்டு அன்று முதல்வர் அந்த கருணாநிதியினுடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு 3% அவர்களுக்கு என்று ஒதுக்குகிறார்கள். அந்த 3% 18ல் 3 பிரித்து கொடுக்கறதும் கூட பிரச்சனை இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா முன்னுரிமை அடிப்படையில் அவங்க வந்தாங்கன்னா மீதி இருக்கிற 15% அவர்களுக்கு தான். அந்த அடிப்படையில் தான் கடந்த 5 வருடத்தில் ஏறக்குறைய 25,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கும் ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்துக்கும் சேர்ந்திருக்க வேண்டிய மிக உயர்ந்த பதவிகள். சாதாரணமான சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர், ரேஷன் கடை ஊழியர் அல்ல, நிரந்தரமான பெரிய பதவிகள். குறிப்பாக 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய, அரசாங்கத்தினுடைய உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள், அதேபோல பதிவுத்துறை, வேளாண்மை துறை,
மருத்துவத்துறை, காவல்துறை என்ற உயர் பதவி அனைத்திலுமே அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு 10 பதவி இருந்தால் உடைச்சு 10 மாவட்டத்தை கொடுத்து ஒரு போஸ்ட் அது அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று ஏறக்குறைய 25,000 பணியிடங்களை அவர்கள் தாரை வார்த்து கொடுத்துக்கிறாங்க. இதுக்கும் நாங்கள் புலி, எலி, சிறுத்தை, சிங்கம்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறோம். ஒரு நாள் சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து அவங்க குரல் கொடுக்கல. அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இதான் அண்ணல் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய நீங்கள் விசுவாசம். அம்பேத்கர் படத்தை போட்டுக்கொண்டே ஒருவர் அம்பேத்கருடைய லட்சியத்துக்கு துரோகம் செய்கிறார்களே, நீங்கள் எல்லாம் இதை கேட்கக்கூடாதா? இவர் என்ன பிரச்சனைனா, இது போன்ற துரோகிகளை வைத்து கொண்டு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா விதமான தவறுகளும் நடைபெறுகிறது. ஸ்டாலினா தவறு பண்ணல, தவறு பண்றதுக்கு உடந்தையாக பல பேரும் இருக்கிறார்கள். அவருடைய செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கு யாரும் முன்வரதில்லை. நாங்கள் எம்பிசியிலையோ பிசியிலையோ அல்லது தேவேந்திர குல வேளாண் ஒரு புதிய பட்டியலை உருவாக்கி எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப 7%, 7.5%, 8% நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று நேர்மையாக தான் அதை செய்யணும். இல்லைன்னா அந்த பட்டியலுக்குள்ள எங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை கொடுக்கணும். அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறோம். என்ன காங்கிரஸ் என்ன செய்யுது, கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க, அவங்க துணை போகக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? நான் இன்னொரு அமைப்பை பெயர் சொல்ல விரும்பலை. அவர்கள் துரோகத்தினுடைய மறு வடிவமாகவே மாறி போயிட்டாங்க. அவர்கள் கைக்கூலிகளாக மாறி போய்விட்டார்கள். அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் தான் முடிவு பண்ணணும். எனவே நமக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த அரசு நம்முடைய தேவேந்திர குல மக்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுக்க மறுக்கிறார்கள். என்னைக்காவது இங்கே பரமக்குடியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போயிருக்கிறாங்க, குரல் கொடுத்து உண்டா? நிலக்கோட்டையிலிருந்து போனவங்க குரல் கொடுத்துக்கிறாங்களா? இதே சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில், அதில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, வாசு, சங்கரங்கோயில், தமிழ்நாட்டுடைய எந்த பகுதியில் இருந்தாவது 44 சட்டமன்ற தொகுதியில் யாராவது குரல் கொடுக்கிறாங்க? இதே புதிய தமிழகம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்திருந்தால் நம்முடைய உரிமைகளை விட்டிருப்போமா? விட்டிருக்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.